ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வாழைப்பூ வடை தான் பார்க்க போகிறோம். வாழைப்பூ வடை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி சார் எடுத்துக்கிடுங்க. அதில் ஒரு 4 பச்சை மிளகாய் பிச்சு போட்டுக்கோங்க. ஒரு 2-3 வெள்ளைப்பூடு அரிசியும் போட்டுக்கோங்க. அது கூடவே ஊற வச்ச கடலைப்பருப்பு அதையும் இது கூட சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். டால் வடைக்கு அரைக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ டால் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிட்டோம். இது கூட சோம்பு சேர்த்துக்கிடுவோம். சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். இதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையை டீப் பொடிசாக அரைச்சி போட்டுக்கணும். கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறம் வாழைப்பூவை வெட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியம் சைஸாக வெட்டணும், ரொம்ப பொடிசாக வெட்ட வேண்டாம். வாழைப்பூவை வெட்டி அது கூட சேர்த்துக்கலாம். இப்போது வெட்டி வச்சுருக்க வாழைப்பூவை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இப்போ நம்ம இதை உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். உருண்டை பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுக்கிடுவோம். இப்படி எல்லாத்தையும் உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கடாயை அடுப்பில் வச்சுருக்கோம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயிட்டு அதுக்கப்புறமா போட்டுக்கலாம். நம்ம இப்போ எண்ணெய் காஞ்சிட்டான்னு பார்ப்போம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து இப்படி தட்டி போட்டுக்கலாம். இப்படி எல்லா இதையும் தட்டி போட்டு எடுத்துக்கலாம். ஒரு சைடு வெந்துச்சு. இப்போ திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வடை ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை வெளியே எடுத்துக்கலாம். அழகான வாழைப்பூ வடை ரெடி. இப்போ பாருங்கள், இந்த வடை மேலே நல்லா கிரிப்ஸியாகவும் உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக அழகாக வந்திருக்கு. பாருங்கள், உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக மேலே நல்லா கிரிஸ்பியாக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.